Praise the Lord. Church of Trinity அங்கத்தினரா உங்களை எல்லாரையும் வாழ்த்துக்கிறேன். Amen. இன்னைக்கு பசங்கெல்லாம் பயங்கரமாக கலக்கிட்டாங்க. லாஸ்ட்டில் ஒரு டான்ஸ் புது படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டீம்லாம் பண்ணாங்க. நானே ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். Amen. நான் பேசுறது எப்படி இருக்குமோ தெரியல, இருந்தாலும் கர்த்தர் மேல நம்பிக்கை போட்டு பேசுகிறேன். ஓகேங்களா? இந்த நாள் நான் உங்கள் மதியத்தில் வந்து பேச இருக்கிறது வந்து கிறிஸ்துமஸ் பற்றி உங்ககிட்ட பேச இருக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, எதற்கு நான் கிறிஸ்துமஸை கொண்டாடணும்? வேணா அது கூட விட்டுருங்க. உங்கள் பிறந்த நாளை எதுக்கு நீங்கள் கொண்டாடுறீங்க? ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இருக்குங்களா? நான் பார்த்துருக்கிற அநேகமான பிறந்த நாள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கேட்க வைப்பாங்க, ஒரு மாதிரி வாய் இப்படி வச்சுக்கணும், ஒரு ஃபோர்ஸ் கொடுப்பாங்க, இப்படின்னுவாங்க. அது எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியல, ஆனால் கொண்டாடுறாங்க பிறந்த நாள். அதுக்கு முன்பாக உங்களை ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுறேன். 4 நாளைக்கு கிறிஸ்துமஸ் வர இருக்குது. நீங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறீங்க, இயேசு வரார் அப்படின்னு வச்சுக்கோங்க. இயேசு வந்துட்டார். ஆனால் அவர் உங்கள் முன்னால் ஒரு நிபந்தனை வைக்கிறார். என்னன்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன வேணும்னா கேளுங்க, ஆனால் உங்கள் எதிரி இருக்காங்கல்ல, அவனுக்கு நான் 2 மடங்கா நான் எல்லாத்தையும் கொடுப்பேன்னு சொன்னால் நீங்கள் என்னத்தை கேட்பீங்க? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் எதிரி இயேசு வந்துட்டாரு, நீங்கள் ஜெபிச்சிட்டீங்க, கிறிஸ்துமஸ்க்கு வந்துட்டாரு. அவர் சொல்கிறாரு, நீங்கள் எதை கேட்டாலும் ரெட்டிப்பாக உங்கள் எதிரிக்கு கொடுப்பேன். இந்த எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்களால நீங்கள் காயப்பட்டிருக்கலாம், ஏமாந்துருக்கலாம், நஷ்டப்பட்டிருக்கலாம், எது வேணும்னா நடந்திருக்கலாம். ஆனால் கேள்வி என்னன்னா வந்து, ஒருவேளை நீங்கள் ராம்சாம் பாளையில் ஒரு நல்ல வீடு கேட்டீங்கன்னா அவங்க எதிரிக்கு 2 வீடு கொடுப்பாரு. எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா? சரி, ஏதோ ஒரு கார் தான் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ரோல்ஸ் ராய்ஸ், அவங்க எதிரிக்கு 2 கார் கொடுப்பாரு. சந்தோஷமா உங்களுக்கு? ஏதோ தலை ஆட்டுறீங்க. சரி, இப்போ நான் சப்ஜெக்ட் கூட வரேன். அப்பதான் இயேசு எதுக்கு பிறந்தாரு, நான் என்னத்தை அவர் கெட்டு வந்திருக்கேன்றது இப்போ கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாங்க. இயேசுடைய பிறப்பு பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் 25ஆம் தேதி டிசம்பர் மாதத்தில் கொண்டாடுகிறார்கள். இது பிரபலமாக சேர்ந்து பார்த்தீங்கன்னா ப்ராட்டஸ்டன்ட் பின்ன ரோமன் கேத்தலிக் மட்டுமே இந்த 25 டிசம்பர் நாளில் கொண்டாடுகிறார்கள். அதே நீங்கள் ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 6 அன்னைக்கு கொண்டாடுறாங்க. அமெரிக்கன் சர்ச்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 19th ஜனவரியில் கொண்டாடுகிறார்கள். ஆனால் எதுவாக இருந்தாலும் இயேசு பிறந்தது மட்டும் யாராலும் மறைக்கவும் முடியாது, அதை மறக்கவும் முடியாது. ஏனென்றால் அவர் நமக்காக பிறந்திருக்கிறார். ஆமென். இதுக்கு அப்படியெல்லாம் ஒரு சான்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய ப்ரூஃப்ஸ் இருக்குங்க அவர் பிறப்புக்கு. ஆமென். அலுமையா இருக்கிறீங்களா? ரொம்ப போர் அடிக்கிறேன் நான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை வந்து 325 AD டிசம்பர் 25 தான் கொண்டாடணும்னு சொன்னவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கிங் கான்ஸ்டன்டைன். அவர் தான் இதை பிறப்பித்தார். இது வந்து அந்நிய தேவர்களை வழங்கின நாள். இது வந்து பார்த்தீங்கன்னா நீனும் சொல்ற சன்காடை வணங்கக்கூடிய நாள். ஸோ அதையும் வணங்கின மாதிரி இருக்கணும், இதையும் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த நாளை கிறிஸ்துமஸாக மாற்றப்பட்ட நாள். ஆனால் நம்ம அதை பற்றி நமக்கு தெரியுமோ தெரியாதோ, அதெல்லாம் நம்ம பண்ணுறது. ஆனால் கிறிஸ்துமஸ் நம்ம கொண்டாடுகிறோம். ஸோ இப்போ வந்து உங்கள் மதத்தில் சில காரியங்களை நான் ரகசியங்களை சொல்ல ஆசைப்படுறேன். இயேசுடைய பிறப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வார்த்தைகள் அனுப்பப்பட்டது என்று சொல்லுகிறது. அது எதுக்கு இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, வேர்ட் பிகம் ஃப்ளஷ்ன்னு சொல்லுது. வார்த்தை மாம்சம் ஆயிற்று என்று சொல்லுகிறது. அப்படி எப்படி வந்தாருங்களா? அவர் வார்த்தையினால் தான் மாம்சமே வந்தாருங்களா? ஆனால் இது வந்து நிறைய பேருக்கு தெரியுமானாலும் எனக்கு தெரியாது. ஸோ இது ரகசியமா வைக்கப்பட்டதான்றதுக்கு இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சான்றை கொடுக்க ஆசைப்படுகிறேன். ரோமர் 16ஆம் அதிகாரம் 25ஆவது வசனம். அங்க வந்து பவுல் வந்து இந்த காரியத்தை உங்களுக்கு இன்னைக்கு நான் வெளிப்படுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. ரோமர் 16ஆம் அதிகாரம் 25ஆவது வசனம். ஆதி காலம் முதல் கொண்டு அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்கதரிசன ஆகமங்களிலே அநாதி தேவனின் கட்டளைகளின்படி வெளிரங்கம் ஆக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படியும்படிக்கு
அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமா இருக்கிறதா. ஏன்னா இப்பதான் ஒருத்தனால வார்த்தை பற்றி கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது, அந்த வார்த்தையை பற்றி அவனால ஏற்றுக்கொள்ளவோ அதை உணர்ந்து கொள்ளவோ முடிகிறது. சோ இன்னொரு வசனம் பாத்தீங்கன்னா யோவான் 1ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறது, ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாக இருந்தது என்று சொல்லுகிறது. அந்த 14 வசனத்தை சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாய் மனுஷனிடத்துல வந்து வாசம் பண்ணினார். சோ வார்த்தை முழுவதும் வந்திருக்கிறார். அப்ப யாருக்கிட்டயுமே போய் திணற தேவையில்லை, தலை கொஞ்சம் நிக்க தேவையில்லை. அவர் எப்படி பிறந்தாருன்னு கேட்டா ஆவியினால ஆனவர்னால பிறந்தார்னா அதுக்கு நான் உங்களுக்கு சில சான்றுகளை உங்களுக்கு கொடுக்க ஆசைப்பட்டேன், எப்படி பிறந்தாருன்றதுக்கு. அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்ன அந்த தூதர் சொல்லுகிறது, உனக்கு ஒரு குமாரன் பிறவார், அவர் உன்னதமானவருடைய மகன் என்று அழைக்கப்படுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடணும் என்று சொல்லப்படுகிறது. இயேசு என்றால் இயேசு என்ற பேருக்கு ஏதாச்சும் அர்த்தம் இருக்கிறதா? இயேசு என்ற பேருக்கான அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா ரட்சகர் என்று சொல்லுகிறது. சோ அவருடைய நோக்கம், இந்த பூமிக்கு வந்ததுக்கான நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா to give the knowledge of salvation and remission அப்படின்னு சொல்லுது. அவருடைய ரட்சிப்பு குறித்தான ஞானத்தை கொடுக்கவும் இந்த பாவத்துல இருந்து மீட்டெடுக்கவே வந்தாருன்னு சொல்லுகிறார். சோ நீங்க இப்போ சொல்லலாம், நீங்க எதை கேட்பீங்கன்னு சொன்னாங்க உங்க எதிரிக்கு ரெட்டிப்பா கொடுப்பாருன்னா இங்கேருந்து நான் சொல்ல சில பாயிண்ட் எல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். நீங்களும் நானும் அப்படி கேட்க போல நீங்க சொல்லலாம் கூட. ஸோ என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் சொல்றாரு டு கிவ் த நாலேஜ் ஆஃப் சால்வேஷன். நான் உங்களெல்லாம் சொல்ல மாட்டேன், எனக்கு ரட்சிப்பருடைய ஞானம் கிடைச்சிருச்சா? ஒருவேளை அந்த கிறிஸ்துமஸை கொண்டாடினா நான் ரட்சிப்பில் வளர்ந்துருக்கணும், ரட்சிப்பு எனக்கு தெரிஞ்சிருக்கணும், அப்பதான் அவங்களால பெருமை நிற்க மாட்டேன்ப்பா நிற்கிறேன்னு சொல்லி நிற்க முடியும். ஒருவேளை எனக்கு ரட்சிப்பே என்னன்னே தெரியலன்னா நான் எப்படி நிற்பதை முன்பாக. ஸோ அது மட்டும் இல்லாம அவர் பாவத்துல விடுவிக்க வந்தாராம். அவருடைய ரத்தம் சிந்தது சும்மா லேசா எடுத்துக்கொள்ளாதீங்க. அந்த ரத்தத்தை பத்தி சொல்லும் பொழுது அங்க என்ன சொல்லுதுன்னா he washed us with his blood ன்னு சொல்லுவோம், he sanctified us in his blood ன்னு சொல்லுவோம், and also he justified us in his blood. அதாவது அவருடைய ரத்தத்தினால் நம்மளை கழுவி இருக்கிறார், அவருடைய ரத்தத்தினால் நம்மளை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், மற்றும் அவருடைய ரத்தத்தினால நீதிமானாக இருக்கிறார். எனக்கு இதெல்லாம் சரி வராது பிரதர், அதெல்லாம் இந்த காலகட்டத்திலாம் நடக்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்க ஏற்றுக்கொண்டு இருந்திருந்தீங்கன்னா நீங்க பாவத்தில் வெளிப்பட்டிருப்பீங்க, நீங்க வெளியே வந்திருக்க முடியுமா? ஏன்னா நான் அதை பத்தி எனக்கு தேவையான விளக்கம், அதை நான் புரிஞ்சுக்கணும்னு கூட ஆசைப்பட்டேன். ஆனா நீங்க அவருடைய ரத்தத்தினால் நான் பாவம் எல்லாம் படுபட்டிருக்கிறதுனா உங்களால பாவம் செய்ய முடியாது. மட்டும் இல்லாம சொல்லுகிறது அவர் பரிசுத்தப்படுத்திருக்கிறான். உங்களை அந்த பழைய நிலைமையெல்லாம் விட்டுட்டு நல்லதை யோசிக்கிறவர்களா நல்லவர்களா வாழ்ந்திருக்கோம் உங்களால முடியும்னு சொல்லுது. மட்டும் இல்லாம நீதிமானாக நிற்க செய்திருக்கிறேன், அது வேற யாரும் இல்லை, நான் உன்னை நிற்க செய்திருக்கிறேன்னு சொல்றாரு. ஸோ அதுக்காகத்தான் அவர் இதெல்லாம் செஞ்சாராம். ஒரு வசனம் வாசிக்க, லூக் சாப்டர் 1:77 வாசிக்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 77ஆம் வசனம். அங்க என்ன சொல்றேன்னா மரண இருள் கண்ணில் அகப்பட்டிருக்கிறவனை விடுவிக்கும் ஒளியின் பாதையில நடத்த வந்தார். அதுதான் ரட்சிப்பை கொடுத்தா நமக்கு கொஞ்சம் ஆயுதம் ஞானம் நாலேஜ் இருந்தால் நம்ம மரண இருள் கண்ணில விடுவிக்கப்படுவோம். ஒரு பாவம் செய்து எசப்பா நினைச்சிருப்பாங்கலாம் நம்ம நிற்க மாட்டோம். ரட்சிப்புன்ற சொன்னா உங்களுடைய பழைய நிலைமைகள் எல்லாம் உங்களை விட்டுட்டு ஒளிந்து போக வேண்டும் அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கு நான் இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 3ஆவது 4ஆவது வசனம் சொல்லப்படுகிறது. பரலோகத்தில் உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன், இதோ மனுஷனிடத்துல தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கும், அவர் தானே அவருடைய தேவனா இருப்பார், அவர்கள் எல்லாருமே அவருடைய ஜனங்களா இருப்பார்கள், அவருடைய கண்ணீரெல்லாம் துடைப்பார், இங்கே துக்கமும் வளர்தலும் வருத்தமும் வேதனைகள் இராது என்று சொல்றாரு. இது மெய் என்று எழுது என்று சொல்றாரு. அப்போ நான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுக்கு இந்த மாதிரி சில காரணம் இருக்கணும். அவருடைய வாசஸ்தலை மதியத்துல வந்தா எனக்கு கண்ணீர் இருக்கா, என்கிட்ட வருத்தம் இருக்காது, வேதனை இருக்காதான் யோசிச்சு பாருங்க. நான் அவருடைய ஜனமா இருக்குமா,
அவர் என்னுடைய தகப்பனா இருப்பார். எப்படி யோசிச்சுக்காங்க, எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய காரியம். அவர் இதுக்காக வரப்போறார். எதுக்கு? அவருடைய பிறப்பு வந்து இதுக்காக தான் எடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பிறப்பை கொண்டாடுறதுலாங்க நாளை மட்டும் தான் கொண்டாடுறோம். அதாவது ஒரு பர்த்டேனா அன்னைக்கு பிறந்த தேதி. ஆனா இன்னைக்கு மட்டும் எப்படி வாழ்ந்திருக்கிறேன், எப்படி வச்சிருக்கிறாரு, ஆசை வச்சிருக்கிறாரா இல்லையான்றதெல்லாம் நம்ம அவ்வளவு ஈஸியா நம்ம எடுத்துக்கொள்கிறது இல்லைங்க. சரி, இப்போ இயேசுடைய பிறப்புல 3 வார்த்தைகள் மூலியமா அந்த தாயார் வந்து கருதரித்தாங்க. அந்த வார்த்தை தான் அந்த தாயாருக்குள்ள வந்து கருதரிக்கை செய்யணும். அவர் ஆதியில வந்து ஒரு மனுஷனை உண்டாக்கினாராம். அவனுக்குள்ள பாவம் வந்துருச்சான். எப்படி? அவனுக்குள்ள பாவம் வந்துருச்சான். இனி அந்த மாதிரி நடக்கப்படாதுன்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து வராராம். இயேசு தான் இந்த பூமிக்கு வராராம். எப்படி வராராம்? இந்த incorruptible seed through the word. வார்த்தை மூலமா. அதாவது நீங்க 1 பேதுரு 1:23 வாசிங்க சிஸ்டர். 1 பேதுரு 1:23. உங்கள் விசுவாசம் நம்பிக்கையும் தேவன் மேலிருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். 1 Peter chapter 1:23. அழிவுள்ள வித்தியினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனம் ஆகிய அழிவில்லாத வித்தியினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அழிவில்லாத வித்துனால நம்மள மறுபடியும் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அது எப்படின்னாக்கா through his word ன்னு சொல்றோம். சோ அது என்ன வார்த்தைகள் நாங்க பார்க்கலாங்களா? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. 1 John chapter 5 verse 6. இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறவர். இவர் வந்தவர் எப்படி வந்தாரா? அவர் வந்து ரத்தத்தினாலும் மட்டுமல்ல ஜலத்தினாலும் வந்தவர். பாருங்க, அந்த வார்த்தைய தேவன் அந்த தாயாருக்குள்ள ஒரு கருதைக்கணும்னா ஒரு மனுஷனுக்குள்ள இதெல்லாம் தேவைப்படுதுங்களா? ஸோ அவர் ஜலத்தினாலும் ரத்தத்தினாலும் வந்தார் என்று சொல்லுகிறது. அதுக்கு 8ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். அதுல 1 யோவான் 5:8. 1 யோவான் 5:8. என்னன்னு சொல்லுங்க? அங்க வந்து ஆவி, ஜலம், ரத்தம் இது 3 இருந்தாதான் ஒரு கரு உண்டாகும். ஸோ இதைத்தான் அந்த வார்த்தையாகிய தேவனை அனுப்பிச்சு வச்சு அந்த அம்மாவை கருதரிக்க வச்சிருக்கிறாங்க. இதை நீங்க எதுக்காக செஞ்சுட்டு பார்த்துருக்கீங்களா? இப்படிதான் அவர் உண்டாயிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் மிகைப்படுத்தி பேசுறாங்க. ஏன்னா அவங்களுடைய ஒரு விஷயம் தான் எங்களால் ஏற்றுக்க முடியல. நிறைய முஸ்லிம்கள் சொல்றாங்க. அது எப்படியா ஒரு ஸ்திரீ மாத்திரம் தேவை, ஒரு புருஷன் இல்லாம எப்படி நடக்கணும்லாம் கூட கேள்வி எழுப்புறாங்க. ஆனா அவர் வந்தவர் வந்து மாம்ச சித்தத்தின்படி பிறந்தவர் அல்ல, தேவ சித்தத்தின்படியே பிறந்தவர் என்று சொல்லப்படுகிறது. ஸோ இதை வந்து பைபிள் எப்படி சொல்றதுன்னா வந்து இந்த டிவைன் மெத்தட்னு சொல்றது, ஆவிக முறைன்னு சொல்லி தெய்வீக முறை என்று சொல்லப்படுகிறது. ஸோ இப்படித்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். ஸோ இயேசு கிறிஸ்து பிறப்பில 3 வார்த்தைகள் என்று சொன்னா அவர் கருதரிக்கிறது. இதுதான் அந்த 3 வார்த்தைகள். 1 யோவான் நீங்க பாத்தீங்க. அதே அதிகாரத்துல வந்து 1 John 5:7 பாத்தீங்கன்னா தேவனும் 3ஆ தான் இருக்கிறார் என்று சொல்லுகிறது. வாசிங்க 1 யோவான் 5:7. பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். பரலோகத்துல சாட்சியிடுகிறவர்கள் 3 இருக்கிறாங்க. தந்தை, வார்த்தை, ஆவியானவர். இம்மூவரும் இருக்கிறார்கள், ஆனா ஒன்றாய் இருக்கிறார்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி நீங்க இந்த டிவைன் மெத்தட் நீங்க உள்ள போய் பார்க்காத வரைக்கும் இதெல்லாம் நமக்கு விளங்க, நம்ம தெரிஞ்சுக்கிறது கூட வாய்ப்பு இல்லை. ஸோ அதே இந்த பாயிண்ட்ல வந்து யோவான் 3ஆம் அதிகாரம் 3-4 வசனம் வாசிங்க. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்து யோவான் 3ஆம் அதிகாரம் 3-4 வசனம். லெட்டர்ஸ் இல்லைங்க.
யோவான் 3:3-4. நீங்க ரெட்டஸ் போட்டீங்கன்னு நினைக்கிறேன். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவன் மறுபிறப்பு எடுக்கணும்னாக்கா அவன் வார்த்தைகிட்ட வந்தாதான் மறுபிறப்பு கிடைக்குமா? இல்லைன்னா அவன் கேட்கறான், ஒருவேளை நான் மீண்டும் என் தாயோட வயிற்றுக்குள்ள போயிட்டு நான் வேற மீண்டும் பிறக்கணுமான்னு எல்லாம் கேட்கறான். ஆனா அங்க சொல்லுது, ஒருவன் ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் அவன் சுதந்திரிப்பதில்லை என்று சொல்லுகிறான். அப்படி என்றால் ஒருத்தன் வார்த்தைகிட்ட வரணும். இயேசுவே வார்த்தை கொண்டுதான் வானத்தை பூமியை சிருஷ்டித்திருக்கிறார். அவருடைய பிறப்பு வார்த்தையினாலதான் உண்டா இருக்கிறது. ஒருவேளை நீங்க கேட்கலாம், அந்த வார்த்தையில் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. எபிஷியன்ஸ் 5:26 வாசிங்க சிஸ்டர். எபேசியர் 5:26. நாம் அதை திருவசனத்தை கொண்டு படிங்க சார். நாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் இல்ல அது இல்லை 5:26 என்ன. ஸோ அப்போ உங்களுக்கு கிங் ஜேம்ஸ் வருஷன் இல்லைன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நான். அங்கே என்ன வசனம் வருதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வார்த்தையாக ஜலத்தினால் நீங்கள் கழுவப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லுங்க. ஒருத்தன் வார்த்தைக்கிட்ட வந்தால் தான் நம்மளாம் மேலே தான் கழுவிக்க முடியும், மேலே தான் மினிக்கு எல்லாம் பண்ண முடியும். ஆனால் உள்ளே எப்படி கழுவப்படுவீங்க? நீங்கள் வார்த்தைக்கிட்ட வந்தால் ஒழிய நீங்கள் கழுவப்பட்ட மாட்டார்கள்னு சொல்கிறது. அங்கே சொல்லப்படுகிறது நீங்கள் வார்த்தையாக ஜலத்தினால் நீங்கள் கழுவப்படுவீர்கள். ஸோ ரெண்டாவது சீக்கிரத்தை பார்க்கலாங்க. இயேசுடைய பிறப்பில் 3 சாட்சிகள் இருந்திருக்கிறாங்க. அவர் எப்படி பிறந்தார்ன்றதுக்கு 3 வார்த்தைகளை பார்த்தோம். இந்த birth of Christ there is a 3 witnesses revealed அப்படின்னு சொல்லுங்க. முதலாவது சாட்சி யாருன்னு கேட்டீங்கன்னா சிமியோனை பற்றி சொல்லப்படுகிறது. நீங்க வேணா அதை வாசிக்கலாம். லூக்கு 2வது அதிகாரம் 25-35 வரைக்கும் நீங்க வாசிக்கலாம். அவருக்கு இந்த தீர்க்கதரிசனமா சொல்லப்படுது, இப்படி ஒருத்தர் பிறக்க போறாரு. நம்ம பேருக்கெல்லாம் இப்படி ஒருத்தன் பிறக்க போறான்னு யாரும் சொல்றதுக்கெல்லாம் யாரை நான் அவருக்கு இருந்திருக்கு. 3 சாட்சி இருந்திருக்கு. வாசிக்க. லூக்கா சாப்டர் 2 வசனம் 25. அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. போதஸ்டருங்க. அப்போ பாத்தீங்கன்னா இயேசு பிறக்கிறதுக்குன்னே ஒருத்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். இப்படி ஒருத்தர் பிறக்க போறாரு. அது அவரு அதுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒருத்தர் பிறக்கிறாருன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னே என் ஜீவன் பிரியக்கூடாதுன்னு ஒரு ஜெபமே ஏறெடுத்திருக்கிறாரு. அடுத்தது நேரம் நான் சுருக்கமாக முடிக்கிறேன். 2வது சாட்சி பார்த்தீங்கன்னா அதே 2வது அதிகாரத்தில் 36-38 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2வது சாட்சி பார்த்தீங்கன்னா இயேசுடைய பிறப்புக்கு அன்னாளை பற்றி சொல்லப்படுகிறது. அன்னாள் தினந்தோறும் சபையிலே இருக்கிறார். அவருக்காக காத்துக்கிற வாசிங்க சிஸ்டர் 2:36-38. அதே சாப்டர் தாங்க, வசனம் 36-38. அந்த அம்மா காத்திருக்கிறாங்க. ஒருத்தர் பிறக்கிறாரு, நமக்கு ஒரு விடுவிக்க போகிறாரு, மறுவாழ் தரப்போறாருன்னு அந்த அம்மா காத்திருக்கிறாங்க. இப்படித்தான் ஒருத்தர் வர போறாருன்னு சொல்லிட்டு 3வது சாட்சி பார்த்தீங்கன்னா அதே 1வது லூக்கால 40-44 பார்த்தீங்கன்னா எலிசபெத்தை சொல்லப்படுதுங்க. எலிசபெத்து கூட ஒரு சாட்சியம் இயேசுடைய பிறப்பு. யோசிச்சு பாருங்க. இயேசுடைய பிறப்பு நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. நீங்க உங்க தனிப்பட்ட டைம்ல படிச்சுக்கோங்க. அது பெரிய சப்ஜெக்டா இருக்கிறதுனால நான் அது
மூன்றாவது சாட்சி வந்து எலிசபெத்னு சொல்லப்படுது. இந்த பர்த் ஆஃப் கிரைஸ்ட் 3 names have been revealed ன்னு சொல்லுங்க. இயேசுடைய பிறப்புல வந்து 3 நாமங்களை பத்தி சொல்லப்படுகிறது. அது முதலாவது நீங்க வந்து மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்துல நீங்க பார்க்கலாம். அதே வந்து ஏசாயா 7:14 பார்க்கலாம். வாசிங்க மிஸ்டர். அது மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிட்டார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாகும். பாருங்க, அந்த டிவைன் மெத்தட் பேர் வச்சாக்கா கூட பொருத்தமா வச்சிருக்காங்க. இம்மானுவேல், இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட. பாருங்க, கிறிஸ்துமஸ் கொண்டாடா இது ரொம்ப பெரிய காரணம். தேவன் என் கூட இருக்கிறாருன்னா எப்படி இருக்க பாருங்க. ரெண்டாவது வந்துட்டு நீங்க மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல 21ஆவது வசனத்துல வந்து அது சொல்லப்படுதுங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவன் இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். ஏன் அவருக்கு இயேசுன்னு பேரிடணுமா? அவருடைய ஜனங்களை மீட்டு பாவத்துல இருந்து ரட்சிக்க போறாரு. அதனால இயேசுன்னு கூப்பிட்டாரு உங்க வாழ்க்கையில வந்து மாறுதல் வரணும். இயேசுன்னு சொன்னாலே ஒரு மகிழ்ச்சி வரணும். என் வாழ்க்கையில என் காரியங்கள் எல்லாம் மாற இருக்கிறதுன்னு சொல்லிட்டு மூன்றாவது பேர் வந்து அது ரகசியம் சொல்லுங்க. அதாவது நீங்க கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 26, 27 நீங்க வாசிப்பீர்களானா அங்க கிறிஸ்து என்ற பெயர் சொல்லப்படுகிறது. கிறிஸ்து என்றால் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 1:26 கிறிஸ்துவானவர் உங்களுக்கு மகிமையின் ரட்சிப்பா இருப்பது அந்த ரகசியம் என்று சொல்லப்படுது. பாருங்க, அவருக்கு வந்து பேர் வச்சாக்கா கூட இன்னைக்கு கூட நிறைய நீங்க பார்க்கலாம். இந்த மக்கள் எல்லாம் ஒரு பேர் வைக்கணும்னா நேரம் பாக்குறாங்க. இந்த பேர் வச்சாங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா, எதுக்காக இருக்குமா அதெல்லாம் பாக்குறாங்க. இன்னைக்கு அப்படியெல்லாம் பண்றாங்கன்னு தெரியல. எந்த ஹீரோ டாப்ல இருக்கிறது அந்த பேரை வச்சு வேண்டிய இதெல்லாம் பண்றாங்கன்னா வந்து இப்படித்தான் ஒரு எல்லாமே தெய்வீக பிளான் அங்கிருந்தே அனுப்பப்பட்டது. இப்படித்தான் அவர் அழைக்கப்படணும். நம்மலாம் யாரும் பேர் வைக்கிறதுக்கெல்லாம் அவருக்கு தகுதி கிடையாது. அந்த மாதிரி ஒரு பிளானோட தான் அனுப்பப்பட்டாங்க. அவருடைய பிறப்புல இன்னும் 3 ரகசியத்தை அவர் சொல்ல ஆசைப்படுறேன். இந்த பர்த் ஆஃப் கிரைஸ்ட் 3 எக்ஸால்டேஷன் சொல்ற அவரை வணங்கி இருக்கிறாங்க, மேன்மைப்படுத்தி இருக்கிறாங்க. அதை யாரு பார்க்கலாங்க? நீங்க முதல் வந்து பாத்தீங்கன்னா அது தூதர்களை பற்றி சொல்லப்படுகிறது. லூக்கா 1ஆம் அதிகாரம் இல்லைன்னா ஹீப்ரூஸ் சாப்டர் 1:6 வாசிங்க. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மன திரும்புதல் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். செய்த போது அவருடைய பிறப்புல நம்ம காட்டிலும் மேன்மையானவங்க அந்த தூதர்கள். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இயேசுக்கு முன்னாடி வணங்கிதான் வணங்கி இருக்கிறாங்க. ரெண்டாவது நாங்க பார்க்கலாம் வந்துட்டு செகண்ட் எக்ஸால்டேஷன் பை ஷெப்பர்ட்ஸ் சொல்லுங்க. அதை நீங்க லூக்கா 2:20 வாசிக்கலாம். நிறைய வசனம் இருக்குங்க, இருந்தாலும் 3 வசனம் நான் எழுதி வச்சிருக்கிறேன். போர் அடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். தங்களுக்கு சொல்லப்பட்டபடியே கேட்டு கண்ட எல்லாவற்றையும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டு திரும்பி போனார்கள். என்ன பண்ணாங்கன்னா அவருடைய பிறப்புல மகிமைப்படுத்துறாங்க. இவர் எங்களுக்காக வந்திருக்கிறாரான்ற வெளிச்சம் அவங்களுக்கு இருந்துச்சான். யாரு படிப்பாத அந்த பாமர மக்கள் கூட வெளிச்சம் இருந்துச்சான். இவர் நமக்காக பிறந்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களும் வணங்கி இருக்கிறாங்களா, அவரை பாடி புகழ்ந்து இருக்கிறாங்க. மூன்றாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா வைஸ் மென்னு சொல்லுங்க. அவங்களை பத்தி வந்துட்டு மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வாசிங்க. அந்த சாஸ்திரிகள் தமிழ்ல சொல்லப்படுது.
இங்கிலீஷ் பைபிள்ல வைஸ் மேனு சொல்லுதுங்க. வீட்டுக்குள் பிரவேசித்து கண்டு அது பி பாட் போயிட்டீங்கன்னா அதுக்கு முன்ன என்ன பண்ணாங்கன்னா அந்த 3 பேரும் காலை விழுந்து வணங்கினார்களாம். அங்க என்ன சொல்றேன்னா எவ்வளவு பேர் ஞானியவனா இருக்கலாம், படிப்பு இல்லாதவர்கள் இருக்கலாம், தூதர்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் இயேசுக்கு முன்பாக அவங்க முடங்கித்தான் ஆக வேண்டும். அப்படி ஒருவேளை அந்த மாதிரி இல்லைனாக்கா நம்ம ஏதோ பெருசா சாதிக்க முடியாது, மேன்மையான வாழ்க்கை வர முடியாது. ஏதோ இருக்கிற மட்டும் வாழ்க்கை இப்படிதான் நம்ம வாழ்க்கை இருக்கணும். ஆனா இல்லாவிட்டால் அவரை நான் மனசார அவரை வணங்க போறேன், அவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்த போறேன் என்றால் அவன் சாதாரணமாவே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சாட்சியங்க நிறைய இருக்காங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா தாவீது ராஜாவை எடுத்துக்கலாம். தாவீது ராஜா யாருங்க? அவர் மாடு மேய்ச்சிருந்தார், ஆடு மேய்ச்சிருந்தாரா? ஆடு மேய்ச்சிருந்தார். அவரு வல்லரசா அவரை மாத்தலையா, அரசா மாத்தலையா? அதே தான் உங்க லைஃப்ல கூட அவரை நீங்க எல்லாரும் வணங்கி இருக்கிறாங்க. அது கட்டாயமா வணங்குறாங்க. உங்களுக்குள்ள வரணும், நான் வணங்க இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவருடைய பேர்த்ல 3 பரிசுகளை பற்றி சொல்லப்படுகிறது. இந்த பேர்த் ஆஃப் கிரைஸ்ட் there's a 3 gifts அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதை நீங்க வாசிக்கிறது அதே மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பி பாட்ல வாசிப்பீர்களானா வாசிங்க சிஸ்டர். அது அவரை வணங்கிட்டு என்ன கொடுத்தாங்களோ அந்த 3 சாஸ்திரிகள் அங்க என்ன கொடுத்தாங்கன்னா பொன்னும் தூபம் அருகமும் வெள்ளை கோலமும் கொடுத்தார்களாம். எதுக்கு இதெல்லாம் கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இயேசுக்கு 3 பரிசு கொடுக்கப்பட்டது. வெள்ளை கோலம், தூப வர்க்கம், பொண்ணு கொடுக்கப்பட்டது. பொண்ணு விடுங்க, கொஞ்சம் காஸ்ட்லின்னு சொல்லிக்கலாம். இதே அந்த வெள்ளை கோலமும் தூப வர்க்கம் என் மாட்டு போட்டா கொசு இருக்கான்னு சொல்லிட்டு சாம்பார் அடிக்கலாம். அந்த மாட்டு சாணம் நாத்தம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பர்ஃபியூம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இருக்கலாமா? அவங்க கஷ்டப்படுவாங்க, கஷ்டப்படாத இருக்கிறதுக்கு கோல்டு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் இன்னைக்கு டீச் பண்றாங்க. இன்னைக்கு ப்ராஸ்பெரிட்டி டீச்சர் என்ன நம்ம பண்றாங்க, அவங்க சொல்றாங்க அவர் வரத்துக்கு முன்னே ஆயுதம் பண்ணப்பட்டுச்சான் கோல்டு. இந்த கோல்டை நம்பிய வந்திருப்பாரு. அவர் பரலோகத்துல தரையில கால் கீழே பொண்ணை வச்சிருக்கிறவரு நீங்க அனுப்புற கோல்டுக்கு எதிர்பார்த்திருப்பாரா? யோசிச்சு பாருங்க. ஆனா அப்படியெல்லாம் இல்லைங்க. அது என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு உதாரணம் சொல்றேன். யோவான் 12:7 வாசிங்க சிஸ்டர். எதற்காக அந்த வெள்ளை கோலம் கொடுக்கப்பட்டது? யோவான் 12:7 விட்டு விடுங்கள். சோ அந்த ஸ்திரீ இயேசுடைய பாதத்தை வெள்ளை போலத்தால கழுவுறாங்க, அவ முடிய வச்சு. அப்போ அங்க இருக்கிற சீஷர்கள் சொல்றாங்களா, இதெல்லாம் எதுக்கு பண்ணணும்? அந்த 200 தினார் இருந்தா எவ்வளவு ஏழைங்களுக்கு உதவி இருப்பாங்க. அப்ப ஜீசஸ் சொல்றாரு, அவளை தொந்தரவு பண்ணாதீங்க, இது என்னுடைய மரணத்துக்கு அடையாளமா இருக்கிறது. அந்த 3 சாஸ்திரிகளுக்கு தெரிஞ்சிருச்சான் இவரு எங்களுக்காக மறிக்க இருக்கிறாரு. எப்படி? எங்களுக்காக மறிக்க இருக்கிறார். அந்த மாதிரி நல்ல காரியம் நம்ம யாருன்னா செய்வோமா? ஆனா அவர் நம்ம யாரும் நல்லவங்களே நல்லவங்களா இல்லாத போதே அவர் நமக்காக மறிக்க வைக்கிறார். அதனால்தான் அந்த சாஸ்திரி தெரிஞ்சான் இவர் நமக்காக நல்ல அந்த வாசனை கொடுத்துட்டு எங்களுக்காக மறிக்க இருக்கிறார்ன்றது அந்த சாஸ்திரிகளுக்கு தெரிஞ்சிருச்சான். 2வது அங்க கொடுக்கப்பட்டது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா தூப வர்க்கம். தூப வர்க்கம் எதுக்கு கொடுக்கப்பட்டது? அவர் நமக்காக மறித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்த பிதாவின் வலது பாசத்துல உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேச இருக்கிறார். எப்படி? தூப வர்க்கம். ஒரு வசந்த வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 3-5 வாசிங்க. பாருங்க, பரிசுத்தவான்களால தூப வர்க்கம் ஏறெடுக்கப்படுகிறதாம். இயேசு உங்களுக்காகவும் பிதான் வலது பாசத்துல 2000 வருஷமா உட்கார்ந்து நீங்க ஜெபிச்சா அதை அப்பா கிட்ட தெரியப்படுத்தலாம். அவனுக்கு மறுவாழ்வு கொடுங்க, மன்னிப்பு கொடுங்க, அவனுடைய எதிர்காலத்தை நீங்க மாற்றி கொடுங்கலாம். இப்படி தூப வர்க்கங்கள் ஏறெடுக்கப்படுதான். அதுல கூட உங்களுக்கு நிறைய காரியம் இருக்கிறது. 3வது பரிசு என்னன்னு பாத்தீங்கன்னா பொன் கொடுக்க
கொடுக்கப்பட்டதான் கோல்டு. கோல்டு எதை மையப்படுத்துகிறது என்று பார்த்தீங்கன்னா அவருடைய கிங்டம் பற்றி பேசப்படுகிறது. கிங்டம் அவருடைய அரசாட்சி. ஏன்னா அவருடைய அரசாட்சி அப்படி இருக்கும். இவர் எந்த ஒரு பொருளும் தேவைப்படாது, எல்லாரையும் அவரே நடத்திடுவார் தெரிஞ்சிருச்சான் யார் 3 சாஸ்திரிகளுக்கு. ஸோ அதனால தான் அதுக்கும் ஒரு வசந்த வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 17-14. இவர் யாரா இருப்பாரா இந்த பூமிக்கு வந்தாக்கா? வெளிப்படுத்தல் 17-14. ஆட்டுக்குட்டியானவருடைய யுத்தம் பண்ணுவார்கள். கர்த்தர் அப்போ அவங்க அந்த 3வது பரிசு அந்த பொண்ணு கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னா, இவர் முழு உலகத்தை ஆட போறாரு, முழு உலகத்தை இவர் நடத்த போறான்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் அவருடைய வாழ்க்கை, அவருடைய பிறப்புல இருக்கிற கிஃப்ட்டுக்கான அந்த ரகசியம். ஸோ ஒருவேளை அந்த பரிசுனால அவர் வாழணும், அவருடைய தேவை சந்திக்கப்படணுன்றதெல்லாம் இல்லை. அவர் எப்படி இந்த ஜனங்களை நடத்துவார் பூமியில பிறந்து வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது நாம பார்க்கலாம். எல்லாருமே கிறிஸ்துமஸான நட்சத்திரங்களை தொங்க விடுறோம். ஆனா இங்கே நட்சத்திரத்தை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். இந்த பர்த் ஆஃப் கிரைஸ்ட் தி ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. மத்திய 2வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க சிஸ்டர். இல்ல மத்திய 2:2 கரெக்டா? என்னத்தை கண்டாங்களா? யாருடைய நட்சத்திரத்தை கண்டாங்களா? அவருடைய நட்சத்திரம் இன்னைக்கு இருக்கிறாங்க. நமக்கு நட்சத்திரம்னா யார் தெரியுங்க? விஜய் தெரியும், அஜித் தெரியும், இவங்களை தான் நட்சத்திரமா தெரியும். ஆனா அவருக்கு சில நட்சத்திரங்கள் இருக்காங்க. அது யார் தெரியுங்களா? நீங்க தான். அவர் ரட்சகர் ஏத்துக்கனே நீங்கெல்லாம் ஒரு நட்சத்திரங்கள் என்று சொல்லப்படுதுங்க. வெளிப்படுத்தல் 22:16 வாசிங்க. சபைகளில் உங்களுக்கு சாட்சி அறிவிக்கிறேன்னு சொல்லப்படுது. அப்போ யோசிச்சு பாருங்க, இயேசு பிறந்தது நாங்க நட்சத்திரமா இருக்கோம் தான் சொல்றாரு. ஐ அம் தி சீஃப் ஸ்டார் அப்படின்னு சொல்றாரு. இப்போ யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில் இயேசுக்கு நீங்க மையத்தை கொடுத்துருக்கீங்களா? அந்த நட்சத்திரம் எங்க கூட இருந்திருக்கோம். நாங்களும் ஒளியும் பிள்ளைகளா இருக்கோம். அதனால தான் ஜீசஸ் சொல்றாரு, ஐ ஆம் த லைட் என்று சொல்றாரு. நானே ஒளி என்று சொல்றாரு. ஓகேங்களா? ஸோ அது மெய்யாகவே நாம தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு 2 பேர் 1:19 வாசிங்க. 2 பேர் 1:19 வசனம். எங்க உதிக்கணுமா? உங்களுடைய எதிரிகளை உதிக்கணுமா? பாருங்க, நீங்க வசனத்தை கவனிக்கிறா இருந்தால, வசனத்துக்கு நீங்க உங்க நேரத்தை கொடுக்கறதா இருந்தால நீங்க கட்டாயம் இருள ஒளியா இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. தானியேல் சாப்டர் 12:3 வாசிங்க சிஸ்டர். தானியேல் 12வது அதிகாரம் 3வது வசனம். ரகசியத்தின்படி இந்த நட்சத்திரத்தை பற்றி சொல்லுகிற இந்த கிறிஸ்துவ பிறப்பில சொல்லுகிற இந்த நட்சத்திரம் பற்றி சொல்லும் போது அது என்ன சொல்லுதுன்னா நமக்கு சரீரத்துல நம்ம நட்சத்திரங்களா இருக்கணும். ஆவி எங்க பேச்சுல நாங்க நட்சத்திரமா இருக்கணும். எங்க பேச்சு நல்லா இருந்ததுன்னா ஒளி வீசணும். மட்டும் இல்லாமல் சொல்லிட்டு எங்களுடைய ஆத்மாக்களில நாங்க நட்சத்திரமா இருக்கணும். அதனால்தான் வெளிப்படுத்தல ஒரு காரியம் சொல்லுகிறது. சபைகளை குறித்து சொல்லப்படுது. 7 நட்சத்திரம் 7 குத்துவெடுக்கு என்று சொல்லுகிறது. யாரை சொல்லுகிறது பார்த்தா அது சபை குறித்த ரகசியம். அது அவருடைய ஜனங்களை குறித்து சொல்லுகிற ரகசியமா இருக்கிறது. ஒரு பாயிண்ட் இருக்குது, கட்சியா சொல்லி முடிச்சிடறாங்க. இயேசுடைய பிறப்புல நம்மலாம் நல்லா எல்லாருமே இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா இதுவே ஒரு அடையாளம் என்று சொல்லப்படுகிறது. லூக்கா 2வது அதிகாரம் 11-12 வாசிங்க.
வாசிங்க சிஸ்டர். லூக்கா 2:14-12. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணையிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். பிள்ளையே முன்னணியில் துணியில் சுத்தி கெடுத்தப்பட்டிருப்பார்களாம். அதே உங்களுக்கு ஒரு அடையாளம் சொல்லுங்க. ஏன் அவருடைய பிறப்புல அந்த வஸ்திரத்தை பத்தி ஒரு அடையாளம் என்று சொல்லப்படுகிறது? இயேசு எப்படியாப்பட்டவர் தெரியுங்களா? அவரை பத்தி சொல்லும் போது சொல்லுங்க, நம்ம மாதிரிலாம் ஒரு வஸ்திரத்தை உடுத்தக்கூடியவர் அல்ல. அவருடைய வஸ்திரத்தை யாரும் வாங்க முடியாது, அவர் கொடுத்தாதான் உண்டு. அது ஆதியில ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது. ஆதாமுக்கு அந்த வஸ்திரம் கொடுக்கப்பட்டது எப்படி இருந்தான் தெரியுங்களா? அவன் ஒளியின் வஸ்திரத்தை தரித்தவன். அவன் பாவம் செய்யாத வரைக்கும் அவனுக்கு நிர்வாணம் என்று தெரியாது இருந்தான். யோசிச்சு பாருங்க. அப்படியாப்பட்ட தேவன் மூடணுமா? யோசிச்சு பாருங்க. அதுதான் அடையாளம் சொல்லுங்க. அவர் நமக்காக அந்த வஸ்திர அதுக்கும் கந்தையை உடுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. ஏவன் சோ இயேசுடைய பிறப்புல பாத்தீங்கன்னா இதே ஒரு அடையாளம் சொல்லுங்க. நமக்கு ஏசாயா 61:10 வாசிங்க. ஏசாயா 61:10 வாசிங்க. இங்க ஒரு வஸ்திரத்தை பற்றி சொல்லப்படுகிறது. இந்த வஸ்திரம் ரொம்ப முக்கியம். நீங்க அவருடைய 2ஆம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும்னா இந்த வஸ்திரம் இருந்தால் தான் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இல்லைன்னா நம்மளால எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. இந்த ஒரு வாசிங்க சிஸ்டர். ஏசாயா 61:10ங்களா? வாசிங்க. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி. ரட்சிப்பின் வஸ்திரத்தை பற்றி சொல்லப்படுதுங்க. அங்க பாத்தீங்கன்னா நீ உனக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கணும். கிறிஸ்து பிறந்த ஒண்ணு ரட்சிப்பின் வஸ்திரம் உனக்கு மீட்டு தரணும்னு, ரெண்டாவது உனக்கு துதியின் வஸ்திரம் இருக்கணும். இந்த துதியின் வஸ்திரம் கூட இல்லைனாக்கா கூட நம்ம அவருடைய ராஜ்யத்துல எடுத்துக்கொள்ளப்பட முடியாத ஒரு கூடாத கரு. அதுல சிஸ்டர் 61:10 பி பாட் வாசிங்க சிஸ்டர். நீங்க 61:10. அங்க பாத்தீங்கன்னா நீதியின் வஸ்திரம் கூட வேணாம். இந்த 3 வஸ்திரம் இல்லாமல் அவருடைய ராஜ்யத்துல அவருடைய 2ஆம் வருகையில நான் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. ஸோ நான் நினைக்கிறேன் கிறிஸ்துடைய பிறப்புல இவ்வளவு அப்பா பண்ணியிருக்கிறேன். யாருக்காக? ஏசப்பாக்காக. எதுக்காகன்னா அவர் பூமியில வரும்போது இவ்வளவு செஞ்சவர். இயேசு கிறிஸ்துவ நம்ம ஏற்றுக்கணும். நமக்கு இவ்வளவு செஞ்சிருக்கணும். அதுக்கு முன்னால ஒரே ஒரு எச்சரிக்கைன்னு ஒரு வசனத்தை நான் வாசிக்க உங்களுக்கு ஆசைப்படுறேன். ரெவலேஷன் 16:15 வாசிங்க. வெளிப்படுத்தல் 16:15. இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காக்கப்படத்தக்கதாக நிர்வாணமா நடக்காதபடிக்கு விடித்துக் கொண்டு வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். அது எந்த வஸ்திரம்? இயேசுடைய பிறப்புல சொல்லப்படுகிற 3 வஸ்திரம் எதுன்னு கேட்டீங்கன்னா, the garment of salvation, garment of praise and garment of righteousness. இந்த 3 வஸ்திரம் இல்லாம நாங்கெல்லாம் அவருடைய வருகையில நம்ம ஓடி போய் ஒளிவோம். எப்படி ஆதாம் அவன் பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தேவன் வரும்பொழுது ஓடி போய் ஒளிறான். நம்ம அப்படித்தான் இருக்கு எங்களுடைய நிலைமை அவருடைய வருகையில. சிந்தித்து பாருங்க. ஏனென்றால் இயேசுடைய பிறப்பு ஒரு கொண்டாடக்கூடிய விஷயம். அதனால்தான் ஜான் சாப்டர் 3:36 என்ன சொல்றதுன்னா, குமாரனுக்குள் சகல அதிகாரமும் வைத்து அவரில் விசுவாசிக்கிற எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை தரும்படிக்கு தந்திருக்கிறார். ஒருவேளை அவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தகப்பனுடைய சாபம் அவன் மீது எந்நாளும் இருக்கும் என்று சொல்கிறது. இந்த வாய்ப்பு தந்து நான் அகத்தில் இருக்கும் நன்றி செலுத்துகிறேன்.
தேங்க்யூ.